ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதியாகிய இந்த நாள் திருச்சபையின் ஒழுங்கின்படி ஒரு முக்கியமான ஒரு திருநாள், திரித்துவ திருநாள். திரியேக தெய்வத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கின்ற ஒரு சிறப்பு நாள். இந்த நாளிலே உங்களை திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், திரித்துவ தெய்வமே ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். சகல கனமும் மகிமையும் உமக்கே உரியது. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த திருத்துவ திருநாள் சிறப்பு ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய இல்லங்களிலே இருந்து தொலைக்காட்சி வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக இதில் பங்கு பெறுகின்ற இணைந்திருக்கின்ற அனைவரையும் கிருபையாய் கண்ணோக்கிப்பார். இந்த பரிசுத்த நாமம் எங்களுடைய வாழ்வில் என்றும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. திரித்துவ தெய்வத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீதங்கள் 32வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 32, பாமாலை 22வது பாடல். கிறிஸ்து சபை பாமாலை 22, தூய தூய தூயா சர்வவல்ல நாதா காருண்யரே தூய திரியேகரே என்ற பாடலை நாம் பாடுவோம். Sarva
அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே திருத்துவ தெய்வத்துக்கு முன்பாக அற்பரும் நீசிறுமான நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்கள் தடையாக இராதபடி அவைகளை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவ அறிக்கையின் மூலமாக நாம் யாவரும் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுப்போம். பாவறிக்கை விண்ணப்பத்தை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிவரைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகள் விரோதமாக குற்றம் செய்தோம். தகவலை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்கு அளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகளின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நான் என் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உடலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளதே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 48. 48ஆம் சங்கீதம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனையுடைய ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்களின் எண்ணமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த திருத்துவ திருநாளிலே திரியேக தெய்வத்தை பாடி துதிக்கு வண்ணமாக அருமையான கீர்த்தனை பாடல் ஒன்று 200 ஆண்டு கீதங்களிலே 665வது பாடல். கீதங்கள் 665. கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன் என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன். என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் நம்புமடியார்கருளை கும்பிடுகிறேன். நம்புமடியார்கருளை கும்பிடுகிறேன். பாவநாசனை கிருபாசனனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான்
தம்பமன காணவனை கும்பிடுகிறேன், தம்பமன காணவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் உம்பர் தோளும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், உம்பர் தோளும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், தோனி தோசன்னா ஓசன்னா என்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் அருமை இரட்சகனையே கும்பிடுகிறேன், அருமை இரட்சகனையே கும்பிடுகிறேன், எனது ஆத்துமாவின் நேசரனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம் முதல் 14 வசனம் வரை. எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம் முதல். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தவான்களாகவும் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு
ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. திரியேக தெய்வத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தும் மற்றொரு பாடல். கீதங்களிலே 12வது பாடல் சீர் திரியேக வஸ்தே நமோ நமோ என்ற பாடல். கீதங்கள் 12, கீர்த்தனை 4வது பாடல், கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 4வது பாடல். இணைந்து உற்சாகத்தோடு திருத்துவ தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமாக. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்வடை தாழும் நாதா பரமசர் பிரசாதா, பார்வடை தாழும் நாதா பரமசர் பிரசாதா, நாரோரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரு நலமிந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரு நலமிந்தா, எந்த வீர்போக்குமெந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கு நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கு நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திட பலமளித்தமை காவா நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திட பலமளித்தமை காவா நமோ நமோ. கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மனசுத்தே, கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மனசுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த
விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே இந்த நாட்டுக்கு பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தினால் மரித்துள்ளங்களினார் பரமண்டல் ஏறி சரவணபிதாவாகிய தேவன் வலது வாசி வீற்றிருக்கிறார். அவிழ்ந்து உயிரோரை மரித்துணியும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை சுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்தியம் என்று சுவாசிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக லோனாவூர் சேகர உதவி குருவானவர் ரெவரண்ட் பிரதீப் சாலமோன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருப்பதே உங்களுடைய பலன் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி இருப்பதே நம்முடைய பலன். அவை இந்த திருத்துவ நாளிலும் திரியே தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நல்ல சிந்தையோடு கூட எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், அதுவே என்னுடைய பலன் என்கிற நல்ல விசுவாசத்தோடு கூட கன்வென்ஷன் கீதத்திலே 616வது பாடல், யாருக்கும் தெரிந்த நல்ல அருமையான ஒரு பாடல், சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கன்வென்ஷன் கீதத்திலே 616வது பாடல். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும்
கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நீந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நீந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிருபையும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. பேராயர் ஒருவர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ செய்தியை கொடுப்பதற்காக வேதத்தின் பல பகுதிகளை வாசித்து தியானித்து கொண்டிருந்தார். 2-3 நாட்கள் கடந்தன. ஒரு தெளிவான பிரசங்கம் ஒன்று அவருக்கு அமையவில்லை. எனவே மாலை நேரத்திலே கடற்கரை ஓரமாக சென்று சற்று உலாவி விட்டு வருவோம் என்று அவர் சென்றார். அவ்வாறு கடற்கரையிலே அந்த பேராயர் உலாவிக் கொண்டே பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு சிறு பிள்ளை விளையாடி கொண்டிருந்தாள். அவள் என்ன செய்தாள் என்றால், ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி வச்சுருந்தா சைடில், கடற்கரையின் ஓரத்தில். அந்த சிறு பள்ளத்திற்குள்ளே கடலின் தண்ணீரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருந்தா. தன் 2 கரங்களிலும் தண்ணீரை கோர வேண்டியது, அதை கொண்டு வந்து அந்த பள்ளத்தில் ஊற்ற வேண்டியது. இவ்வாறு ஊற்றிக்கொண்டே இருந்தாள். உடனடியாக பேராயிருக்கு அது சற்று விளையாட்டாக தெரிந்தது. உடனே அந்த பிள்ளையிடம் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். அம்மா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த பிள்ளை வேகமாக ஓடுது, தண்ணீர் கோருது, கொண்டு வந்து ஊற்றுது, பாதி தண்ணி கையிலேருந்து ஒழுகுது. இப்படியே நடந்த உடனே என்னம்மா செய்துக்கிட்டு இருக்க? அப்போ அந்த பிள்ளை சொன்னாள், ஐயா, இந்த கடல் தண்ணீரை நான் வற்ற வைக்கப் போகிறேன். கடல் தண்ணியை கோரி கோரி என் கையால் கோரி கோரி இந்த பள்ளத்துக்குள்ளே ஊற்றி கடல் தண்ணீரையே நான் வற்ற வைக்கப் போகின்றேன் என்று சொன்னாள். பேராயருக்கு உடனடியாக உரைத்தது. திருத்துவ தெய்வத்தின் காரியங்களை மக்களுக்கு விளங்க பண்ணுவதற்காக நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அது இந்த சிறுமி செய்வதைப் போல, இந்த சிறு பெண் செய்ததைப் போல கடல் தண்ணியை ஒரு சிறிய பள்ளத்துக்குள்ளே அடைப்பது போன்றது தான் என்று அவர் எண்ணினார். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய காரியம் மகத்துவமானது. உபாகமம் 29:29 சொல்லும், மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு உரியவைகள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எல்லாத்தையும் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு பேசி முடிக்கிறாரு. கடைசியில் சொல்கிறாரு, ஆண்டவர் நிறைய கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறாரு,
அதையெல்லாம் கடைப்பிடித்து வாழ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் தெரியாத சில காரியங்கள் இருக்கலாம், நாம் அறிந்து கொள்ள முடியாத சில சத்தியங்கள் இருக்கலாம். அவைகள் தேவனுக்கே உரியவைகள், மறைவானவைகள், நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். அன்பார்ந்தவர்களே, வேதத்தின் மகத்துவத்தை முழுமையாக அறிந்துவிட யாராலும் இயலாது. நம்மை படைத்து மீட்டு பராமரித்து வருகின்ற ஆண்டவர் மகத்துவமானவர். அவர் சர்வ ஞானி, ஆம்னிஷியன்ட். அவர் சர்வ வல்லவர், ஆம்னிபோட்டன். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவர் ஆம்னி பிரசன்ட். மகத்துவமான ஆண்டவர். இந்த அண்ட வெளியை எடுத்துக்கிட்டால் கோடி கோடியான நட்சத்திரங்கள், விஞ்ஞானிகள் திகைத்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு அண்ட வெளியா என்று அவர்களால் என்ன சொல்லுவென்று தெரியவில்லை. இப்படி ஒரு அண்ட வெளியை யார் படைத்திருக்க முடியும்? இது தானாக ஏற்படுத்திருக்க கூடுமா? அநேக கேள்விகள். அன்பார்ந்தவர்களே, இந்த மகத்துவமான அண்ட சராசரத்தை படைத்து, உங்களையும் என்னை இந்த பூமியிலே படைத்து, நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு தம்முடைய பேரன்பை நம்மீது பொழிந்தருளுகின்ற அந்த மகத்துவமுள்ள ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வியப்போடு பார்த்தவரை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அவருடைய தன்மைகளை ஏதோ கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படலாம், அவ்வளவுதான். இந்த செய்தியின் மூலமாக நான் கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லுகின்றேன். எதுவும் முழுமை கிடையாது. பரலோகத்துக்கு போய் முகமுகமாக பார்த்த பிற்பாடு தான் இந்த திரித்துவத்தின், திரியேக தெய்வத்தின் மகத்துவத்தை நாம் பூர்ணமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த திரியேக தெய்வத்தை குறித்து மிக எளிமையான விஷயத்தை சிலர் சொல்வார்கள். சமீபத்தில் கூட ஒரு பிரபலமான ஒரு செய்தியாளர் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். படைக்கும்போது அவர் பிதாவாக இருந்தார், மீட்கும்போது அவர் இயேசுவாக இருந்தார், இந்த உலகத்தில் வந்து வாழும்போது. பிறகு இப்போ ஆவியானவராக இருக்கிறாரு என்று, அதுதான் என்னை பொறுத்த மட்டும் திருத்துவோம். இதுக்கு மேலே அதில் ஆராய்ச்சிக்கு போனால் கஷ்டம் என்று அவர் சொன்னார். அது ஒரு எளிமையான ஒரு திருத்துவம். படைக்கும்போது பிதாவாக இருந்தார், பிறகு இங்கே 33 வருஷம் அவர் குமாரனாக இருந்தார், பிறகு இப்போ ஆவியாக இருக்கிறாருங்கிறது ஒரு எளிமையான திருத்துவம். அந்த செய்தி பிரசங்கியார், அந்த பிரபலமான பிரசங்கியார் தான். ஆனால் அதுக்கு மேலே ஆராய்ச்சிக்குள்ளே போகிறது கஷ்டம், வேண்டாம், இது போதும் என்று அவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, திரித்துவ தெய்வத்தை வணங்கி மகிமைப்படுத்துகின்ற திருக்கூட்டமாக நாம் விளங்குகின்றோம். தவறான போதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நாம் திரித்துவ தெய்வத்தை நம்ம ஆராய்ந்து நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கூட்டத்தாருக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த செய்திக்கு போக முன்னால் இதை நான் ஒரு முன்னுரையாக சொல்லிவிட விரும்புகிறேன். 3 கூட்டத்தார் பிரதானமாக இந்த திருத்துவம் தொடர்புடையது. ஒன்று, நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கின்ற யெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டத்தார் இயேசுவின் தெய்வீகத்தை முற்றிலுமாக புறக்கணிப்பாங்க. அவர்கள் நாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள் அல்ல. இன்னொன்று, இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்த ஆவி, இயேசுதான் எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள். ஜீசஸ் ஒன்லி, அவர் மட்டும்தான், அவர் தான் பிதா, அவர் தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம். அவங்க இயேசுவிடமே ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவர் இயேசு அழகாக கற்றுத்தந்தார் நமக்கு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆரம்பிங்க ஜெபத்தை. இல்லையா, என்னுடைய நாமத்தினால நீங்கள் பிதாவிட்ட கேட்குறது அவர் தருவார். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு தான் இல்லை ஐயா, இயேசுவிடமே கேளுங்க. யார் மூலமாக கேட்க வேண்டியதில்லை, இயேசுவிடமே கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் அவசியம் கிடையாது, இயேசுவின் நாமத்திலேயே பெறுங்க. அவர்கள் ஒரு சில வேத வசனங்களை அவங்க அதுக்கு சுட்டி காட்டி இயேசுவின் நாமந்தான் அது போதும் என்று சொல்வார்கள். அது ஒரு கூட்டத்தார். அதுவும் நாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள் அல்ல. 3வது, ஆவிக்குரிய கூட்டத்தார் என்று சொல்கின்ற மக்கள். அதானே சபைகளில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய கூட்டத்தார் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். அவள் என்ன சொல்வார்கள்? பிதாவுடைய காலம் ஒன்று இருந்துச்சு, உலகம் தோன்றிய முதல் பிதாவின் காலம். பிற்பாடு
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசுவின் காலம், அது ஒரு 33 வருஷம். அதுக்கு பிற்பாடு ஆவியானுடைய காலம். இது ஆவியானுடைய காலம் என்று அவர்கள் அந்த ஆவிக்குரிய கூட்டத்தார் என்று சொல்லி ஆவியானுடைய காலம் என்று அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவர்கள் தான் அந்த தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, இதுகளுக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கூட்டத்தார். இந்த ஆவிக்குரிய இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆவியானவர் சொன்னார் அப்படின்ட்டு நான் போன வார பிரசங்கத்திலே சொன்னேன். ஆவியானவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மனம் போன விருப்பப்படியான தங்களுடைய சொந்த விருப்பங்களை சொல்கின்ற பலர் இருக்கிறாங்க, பல ஊழியக்காரங்க. நடன ஊழியக்காரர் கொஞ்சம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ நடனம் ஆடுற ஊழியக்காரங்க. அதில் ஒருத்தர் ஒரு நாள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை சில வயதில் மூத்த சில பிரசங்கிமார்கள் அவர் கண்டிக்கிறாங்க, இப்படிலாம் சினிமாக்கார மாதிரி ஆடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் ஆடக்கூடாது, நடனம் ஆடக்கூடாது, மக்கள் ஆட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தாவீது நடனம் ஆடலையா? தாவீது நடனம் ஆடினார, அது மாதிரி நான் ஆடுறேன் அப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை போடுறாரு, தாவீது ஆடாட்டினாலும் நான் ஆடுவேன்யா. தாவீதே ஆடலை, பைபிளில் ஆடுறதை பற்றி வார்த்தை இல்லை, பரவாயில்ல. ஆவியானவர் எனக்கு சொல்கிறார் ஆட சொல்லி, நான் ஆடுறேன். ஆவியானவர் சொல்லும்போது நான் எப்படி ஆடாமல் இருக்க முடியும்? நான் ஆடத்தான் செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ ஆவியானவருங்கிறது எவ்வளோ வசதியாக போச்சு பாருங்கள். தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய எண்ணங்களையும் சொல்வதற்கு கேள்வி கேட்க ஆளே இல்லாமல் போகத்தக்கதாக ஆவியானவர் சொன்னார். ரொம்ப எளிதாக மக்கள் சொல்வதை பார்க்குறோம். அதனால தான் நான் போன வார பிரசங்கத்தில் சொன்னேன், உரைகள், தங்கத்தை உரசி பார்க்கணுன்னாக்கி ஒரு உரைகள் வேண்டி இருக்குது இல்லையா? அதுபோல் ஆவியானவர் சொன்னார்னு சொல்கிறத உரசி பார்க்க இயேசுவின் சிந்தையிலவன் பேசுகிறானா, அது மிக முக்கியமானது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். திரித்துவ தெய்வத்தை ஒரே தெய்வமாக வணங்குகின்ற விசுவாச திருச்சபைகள் நாம். விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம், அதனாசியஸ் விசுவாச பிரமாணம், இதெல்லாம் நமக்கு திருச்சபையார் தந்திருக்காங்க. இது ஏதோ ஒரு ஆள் உட்காந்து எழுதுனது கிடையாது. நூற்றுக்கணக்கான பேராயர்கள், நூற்றுக்கணக்கான போதகர்கள், நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் எல்லாரும் உட்கார்ந்து பல நாட்களாக ஜெபித்து உபவாசித்து வேதத்தை தியானித்து அவர்களெல்லாம் கூடி எழுதிய விசுவாச பிரமாணங்கள் இவை. நீங்கள் மெயின்லைன் சர்ச்சஸ்ன்னு சொல்லப்படுகின்ற பிரதானமான சபைகள் எல்லாத்துலையும் இது இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இப்படி தனிப்பட்ட பெந்தெகோஸ்தே போன்ற சபைகளில் கூட அந்த விசுவாச பிரமாணத்தை அவங்க கனப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். தனிப்பட்ட ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதெல்லாம் தூர போட்டுறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் பண வசூல் தான். அதனால் அவங்க இந்த விசுவாச பிரமாணம் தான் தூர போட்டுருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வேதம், அதுதான் சத்தியம். விசுவாச பிரமாணம் மிகுந்த பக்தி வினயத்தோடு எழுதப்பட்டது பார்த்துக்கிடுங்க. அது இருக்க போய் தான் சபை காப்பாற்றப்படுது. இல்லாட்டி தான் பீஸாக ஓடிடும். வர்ற இந்த கோஷ்டிகளெல்லாம் பார்க்கும்போது இந்த விசுவாச பிரமாணம் மட்டும் இல்லைன்னு வைங்க, ஒரு கடத்தில் நானே கடவுள்னிடுவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரித்துவ தெய்வம், இந்த திரியேக தெய்வத்தின் மகத்துவத்தை இந்த விசுவாச பிரமாணங்கள் அழகாக எழுதி வச்சுருக்காங்க. வேதத்தின் அடிப்படையிலும் அது எவ்வளவு மேலானது, உண்மையானது, நாம் கடைப்பிடிக்கத்தக்கது என்பதை நம்ம சுருக்கமாக தியானிக்கலாம். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் திருத்துவனோடனே இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப தூரம் போயிட்டது. அதனால் நான் இதை சுருக்கமாக தியானிக்க பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக, திரித்துவ தெய்வமே நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள், நாம் நம்புகின்ற நம்முடைய ஆண்டவர் திரித்துவ தெய்வமாக இருக்கிறார், திரியேக தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய தேசத்தில் இந்து சமயத்தில் சொல்லுவாங்க, படைப்பதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. படைப்பதிலும் மூவரும் இணைந்து செயல்படுகிறார்கள், மீட்பதிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி இணைந்து செயல்படுகிறார்கள், நம்மை பராமரிப்பதிலும் வழிநடத்துவதிலும் 3 பேரும் இணைந்தே செயல்படுறாங்க.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த படைப்பின் போது ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று அங்கே பைபிளில் சொல்லப்படும். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படைப்பை பற்றி யோவான் அழகாக எழுதுவார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ படைப்பில் பிதா இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, குமாரனும் இருக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ படைப்பிலும் பிதா குமாரன் பசுத்தாவே இருக்கிறாங்க. பிதா படைச்சாரு, குமாரன் மீட்டார், இவர் ஆவியானவர் பராமரிக்கிறார், அப்படி அல்ல. படைப்பிலும் மூவரும் இணைந்தே செயல்படுகிறார்கள். ரெண்டாவதாக மீட்பதிலே, நம்ம மீட்டுக் கொள்வதிலும் மூவர் இணைந்தே செயல்படுறாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். எபேசியர் நிருபம், பவுலடியார் எபேசு சபையாருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கே ஆரம்பித்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கி, அவர் அந்த பிதாவானவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே, 4ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துவுக்குள் நம்மை பிதாவானவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சரிதானா? 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடையனா பிதா, பிதாவானவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினால், இவர்னா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பிதாவானவர் நம்ம தெரிந்து கொள்கிறாரு, அவருடைய கிருபையை நமக்கு காண்பிக்கிறாரு, விளைவாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்படுறோம் சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு அருளி செய்யப்படுகிற முத்திரை பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்முடைய மீட்பில் 3 பேர் வந்துடுறாங்க. மீட்கப்படும் போதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இணைந்தே செயல்படுறத நான் பார்க்குறோம். நம்மை பராமரிக்கின்றத நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும். யோவான் நம்மை நாள்தோறும் பராமரித்து வழி நடத்துகின்ற ஆண்டவர், அங்கும் திருத்துவ தேவன் செயல்படுறாரு. யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இயேசுக்கு சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார் சொல்கிறத பார்க்குறோம். 23ஆம் வசனத்தில், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். தேற்றவாளன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தன்னையும் பிதாவையும் இணைதே சொல்கிறாரு. நாங்கள் வந்து விசுவாசிக்குள்ளே வாசம் பண்ணுவோம். இன்னைக்கு 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, அவ்வளோ அழகான வாசகம் பாருங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார், நினைப்பூட்டுவார். அப்போ அங்கும் நம்மை நடத்துவதிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இணைந்து செயல்படுவதை பார்க்குறோம். அதனால தான் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ், பிரதானமான எல்லா திருச்சபைகளிலும் இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாங்கிற பாட்டு இருக்கும். பார்த்துக்கிடுங்க. தென்னிந்திய திருச்சபைகளெல்லாம் அந்த 6ஆம் முறைமையில் அனைவமே கிட்டத்தட்ட 3 முறை வந்துடும். 95ஆம் சங்கீதம், காலை 95ஆம் சங்கீதம், பிறகு அந்த வாரத்துக்குரிய சங்கீதம், பிறகு 100ஆம் சங்கீதம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக 3 தடவை வரும். இப்போ அல்லேலுயாங்கிற வார்த்தை அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அல்லேலுயா சொல்லலாம், நல்ல அருமையான ஒரு வார்த்தை தான், உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. அல்லேலுயா நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாகங்கிற அந்த ஆழமான வார்த்தை
லலேலியா நம்ம அடிக்கடி போட்டுட்டு அது மறந்து போவதனாலே அது குறைவுள்ளதாக மாறிவிடுகிறது. லலேலியாங்கும்போது அது கடவுளுக்கு மகிமை அப்படி பொதுவான சொல்லிடுறோம். ஆனால் நம்முடைய கடவுள் திரித்துவ தெய்வமாக இருக்கிறார் சத்தியத்தை பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமைங்கிற அந்த இது சொல்லிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா பயன்படுத்துங்க, தாராளமாக பயன்படுத்துங்க. பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாகிற அந்த அருமையான அந்த இனிய பாடலையும் மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருத்துவ தெய்வமே நம்முடைய கடவுள். அதனால் நம்மை படைப்பதிலே, நம்மை மீட்டுக்கொள்வதிலே, நம்மை பராமரித்து வழிநடத்துவதிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தெய்வம் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை மறந்துட வேண்டாம். ஒன்று. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வழி. அதனால் நம்முடைய வழி இயேசு கிறிஸ்து தான். நம்மை நம்முடைய செல்ல வேண்டிய பாதைக்கு நம்ம வழிகாட்டுபவர் அவர் தான். போன பரிசுத்த ஆவியுடைய போன ஞாயிற்றுக்கிழமையில் பரிசுத்த ஆவியானுடைய திருநாளில் அந்த கடைசி குறிப்பாக தான் நான் சொன்னேன். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்பதற்கு அங்கே இலக்கணம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா? கிறிஸ்துவின் சிந்தையோடு நம்ம செயல்படணும். அவர் தான் நமக்கு வழி. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு யூத மக்களுடைய வேதமாக விளங்குகிறது. அவங்க என்ன நினச்சாங்கன்னாக்கி, கடவுள் எங்களுக்கு உரியவர், புறஜாதிகளுக்கு உரியவர் கிடையாது, அவர் எங்களுக்குரிய கடவுள் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கடவுள் என்றும் ஒன்று போல் தான் இருக்கிறாரு. அவர் முன்னால் யூதர்களுக்குரிய கடவுளாக, பிறகு புறஜாதிக்குரிய கடவுளாக அவர் மாறலை. அவர் ஆபிரகாம் அழைக்கும் போதே, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் உலகை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை சபிப்பேன், உன் மூலம் உலகை ஆசீர்வதிப்பேன். யூதர்கள் வசதியாக எதை எடுத்துக்கிட்டாங்க? ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவனே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை சபிப்பேன், அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. உன் மூலம் உலகத்தை ஆசீர்வதிப்பேங்கிறத விட்டுட்டாங்க வசதியாக. கடவுள் சேர்த்து தான் கொடுத்தாரு, உன் மூலம் உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறப்பான்னு கொடுத்தாரு. ஆனால் யூத மக்கள் விட்டுக்கிட்டாங்க, அதை வசதியாக விட்டுக்கிட்டாங்க சுயநலத்தினாலே. அது மாத்திரமல்ல, அதனுடைய விளைவாக என்ன வந்துட்டு, உன்னுடைய சகோதரன்ட்ட நீ வட்டி வாங்கக்கூடாது, புறஜாதியார்ட்ட வட்டி வாங்கிக்கலாம், நீங்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே இருக்கணும், புறஜாதி பூரா அங்கே பிரகாரத்தில், கோயிலுக்கு வெளியே உள்ள பிரகாரத்தில் தான் கிடக்கணும், அங்கே உட்கார்ந்துருக்கணும் என்று அதனுடைய விளைவாக நாங்கள் கடவுளால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற சிந்தையின் அடிப்படையில் இதெல்லாம் வந்துட்டு. அதெல்லாம் அப்போ இயேசு கிறிஸ்து அதை தகர்த்தெறிகிறார். இயேசு கிறிஸ்து அந்த குருத்தோல் பவனி நாளில் அங்கே தேவாலயத்துக்குள்ளே ஊனமுற்றவங்களெல்லாம் கூட்டு போயிடுறார். ஊனமுற்றவங்களாம் ஒன்றும் அங்கே போகக்கூடாது, அவ்வளோ பேரும் உள்ளே கூட்டு போகிறார். தேவாலய நுழைவு போராட்டமே நடத்தி உள்ளே கூட்டு போகிறார் அவ்வளோ பேரையும். இல்லை, இயேசு செய்த அற்புதங்களில் புறையினத்தவர் பெற்றுக்கொண்டாங்க, சமாரியர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நூற்றுக்கு அதிபதியாகிய ரோம இனத்தை சேர்ந்த அவன் பெற்றுக்கொள்கிறான். இயேசுடைய அற்புதத்தில் யூதர் புறஜாதிகள் வேறுபாடு கிடையாது. அவரை நாடி வந்த அனைவருக்கும் அவர் அற்புதம் செய்கின்றவராக அவர் அங்கே செயல்பட்டார். கடைசியாக போய் சுவிசேஷ உலகமெங்கும் அறிவீங்கள், யூதருக்கு மட்டும் இல்லை உலகமெங்கும் அறிவீங்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டில் கடவுள் அன்று மாறாதவர் தான், அவர் எல்லாரும் இன்று நேசிப்பவர் தான். இந்த யூத மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களை மட்டும் தான் அழைச்சார், தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு அதை உடைத்தெறிகிறார். எல்லாருக்கும் உரியவர் கடவுள் மட்டுமல்ல. நீ இந்த ஓய்வு நாளெல்லாம் சட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு மக்களை படுத்துனாங்க. இயேசு கிறிஸ்து அதை உடைக்கிறார். இப்போ ஓய்வு நாள் ஒன்றும் முக்கியம் கிடையாது, மனுஷன் முக்கியம். ஓய்வு நாளும் வாசரிப்பும் முக்கியம்தான், அதை விட முக்கியம் மனுஷன். மனிதனா ஓய்வு நாளான்னு வந்து மனுஷன்தான் என்று இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளை மனிதர்களை அங்கே இழிவுபடுத்துவதற்கும் அற்பமாக நடத்துவதற்கும் பயன்பட்ட அந்த சூழ்நிலையை அவர் உடைத்தெறிவதை நான் பார்க்குறோம். பவுலடியாரும் பிறகு இந்த ஆதி திருச்சபையில் அவர் போராடுறாரு பாருங்க. விருத்த சேதனம் பண்ணி தான் கிறிஸ்தவன் ஆகணும், அது ஒரு கூட்டம். விருத்த சேதனம் பண்ணி யூதன் ஆகாமல் அவன் எப்படி கிறிஸ்தவன் ஆக முடியும் என்று ஒரு கூட்டம். பவுலடியார் மிக கடினமாக போராடுகிறார். இயேசுவை விசுவாசிக்கின்ற எவனும் நேரடியாக அவரை பற்றி கொள்ளலாமே அன்றி அவன் விருத்த சேதனம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தை சுமைகளாம் தன் மீது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பவுலடியார் கடினமாக போராடி அதை முறியடிப்பதை நான் பார்க்கிறோம்.
இயேசுவே வழி, அவர்தான் நம்முடைய வழி என்பதை அங்கே பவுலடியாரும் தன்னுடைய வாழ்விலே இயேசுவின் சிந்தையோடு உறுதிப்படுத்துவதை நான் பார்க்குறோம். அன்பான ஒரு சிறிய நிகழ்ச்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மிஷினரி ஒருவர் ஆப்பிரிக்காவிலே பணி செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது தனியாக போயிட்டு இருந்தார். வழக்கமாக போகிற கிராமம், அதனால் போயிடலான்னு அவர் புறப்பட்டு போனார். போகும்போது வழி தப்பிட்டு, வழி தப்பிய பிற்பாடு எங்கே இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியவில்லை. வழக்கமாக செல்கின்ற பாதை எப்படியோ ஒரு சிறிய வழி தப்பியதன் நிமித்தமாக அவர் அங்குமா அலைந்து திரிங்கிறார். இடத்த கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அங்குள்ள ஒரு மனிதன் வந்தான். இந்த காட்டுக்குள்ளேயே வசிக்கின்ற ஒரு மனிதன். அவன்கிட்ட சொல்கிறார், எப்பா இந்த இடத்துக்கு நான் போனோம், வழி தப்பிட்டு. அப்போ கூட்டிகிட்டு போகிறான். அவன் கிட்டத்தட்ட அவர் அங்கே இடத்த தேடி அலைஞ்சு 2-3 மணி நேரம் அலைஞ்சிட்டார். அதனால் இப்போ எங்கே இருக்கணும் அவருக்கு தெரில. இவன் அவரை கூட்டிகிட்டே போகிறான். ஒரு அரை மணி நேரம் போகுது, பாதை ஒன்றும் வந்த மாதிரி இல்லை. அவர் எப்பா என்ன விஷயம், எங்கே கூப்பிட்டு போகிற, என் கூட வாங்க. திரும்ப ஒரு அரை மணி நேரம் கூப்பிட்டு போகிறான். இன்னும் சரியான பாதைலாம் ஒன்றும் கிடைக்கல. அப்போ அவர் எப்பா எங்கே கூப்பிட்டு போகிற, என்னாச்சு, புறப்பட்டு 1 மணி நேரம் ஆச்சு, என்னாச்சு, என் பின்னாலே வாங்க ஐயா என்ன சொன்னான். இன்னொரு அரை மணி நேரம் அலைஞ்சாச்சு. அலைந்த பிற்பாடு திரும்ப அவன்கிட்ட கேட்குறாரு, தப்பு எங்கே கூப்பிட்டு போகிற என்ன. அவருக்கு ஒரு பயம் வந்து விட்டது, வேற எங்கேயா கொண்டு போகிறானு. என்னப்பா எங்கே கூப்பிட்டு போகிற, வழி ஒன்றுங்க கிடையாதா, வழி ஒன்றுங்க கிடையாதா. அப்போ அவன் சொன்னான், நானே வழி. வழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த பாதையும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது, நானே வழி என்றவன் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த கொடுமை நிறைந்த, தீமை நிறைந்த, பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் நாம் நேர் பாதையிலே சென்று இறை நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ, இயேசுவை வழியாக நான் பற்றி கொண்டு வாழ நாம் அழைக்கப்பட, அவரே நம்முடைய வழி. திருத்துவ தெய்வமே நம்முடைய கடவுள், அது மறந்துடக்கூடாது. 2வது இயேசுவே நம்முடைய வழி. 3வது ஒரு குறிப்பை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவரே நம்முடைய பலன், நம்மை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர். திருத்துவ தெய்வமே நம்முடைய கடவுள், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வழி, ஆவியானவரே நம்முடைய பலன். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றவர், நம்மை பலப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நிறுத்துகிறவர். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்று சற்று முன்னதாக வாசித்தோம். அப்போ இயேசு சொல்கிறாரு, பிதாவானவர் இதோ நான் போகிறேன், உங்களை திக்கற்றவளாக விடேன், தேற்றவாளனை அனுப்புவேன். 14:26 தேற்றவாளன் வருவார், வந்து அவர் உங்களை எல்லாவற்றையும் நினைப்பூட்டி, நான் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டி உங்களை வழி நடத்துவார். இல்லையா? அப்போ ஆவியானவர் ஆள் தத்துவம் நிறைந்தவர். அது ஒரு ஆவி மாதிரி நினைச்சிடக்கூடாது. அநேக நேரங்களில் இந்த சோறு கொதிக்கும் போது வர்ற அந்த ஆவி மாதிரி அது மூடியை தூக்கி அடிக்கும். இப்போ எல்லோரும் நாம் வித்தியாசமான முறையில் நம்முடைய சமையல்கள் மாறி போச்சுது. அப்போது அந்த மேலே உள்ள அந்த மூடி அது உதர்வதை போல ஆவியானவர் நினச்சிட்டாங்க. இது ஒரு ஃபோர்ஸ். ஆவியானவர் வந்த உடனே ஆடணும், துடிக்கணும் என்பதை போல் ஒரு சூழ்நிலை உருவாயிட்டது. ஆவியானவர் வந்த பொழுது பைபிள் சொல்லுது, இடம் அசைந்தது, அவங்க அசையலை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 31ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:31, அங்கே அரசியல் அதிகாரிகள் இவங்களை மிரட்டுறாங்க, நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாது. இவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது என்ன நடக்குது, அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்ன இடம் அசைஞ்சது. இப்போ இடம் எங்கே அசையுது? இப்போ ஆட்கள் தான் அசைகிறாங்க, ஆட வைக்கிறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட வைக்கிறாங்க. இப்போ ஆவியானவர் என்றாலே அதனுடைய சிந்தையே மாறிப்போச்சுது. ஆவியானவர் தேற்றவாளன். யோவான் அழகாக எழுதுகிறார், அவர் தேற்றவாளன், அவர் ஆள் தத்துவம் உள்ளவர், அவர் தெய்வம். நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண, அது ஒரு ஆவி கிடையாது. இப்படி அசுத்த ஆவி மனுஷன் அலக்கழிக்குதோ அதை மாதிரி இந்த ஆவி வந்தால் நம்மை ஆட வைக்க நினைக்கிறாங்க. அல்ல, உணர்ச்சி வசப்பட்டு அங்கே பாடலையும் அதில் ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து மக்களை ஆட வைக்கிறது ஆவி என்ற ஒரு ஏமாற்றுத்தனமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, உணர்ச்சி வசப்படுத்துபவர்கள் நம்ம ஏமாற்ற காத்திருக்கிறார்கள். தயவுசெய்து மறந்துடாங்க. உங்களை எந்த ஒரு ஆராதனையிலே உணர்ச்சி வசப்பட வைக்கிறார்களோ அப்போ அவர்கள் அதை நடத்துகிறவன் உங்களை ஏமாத்துறதுக்காக காத்திருக்கிறாரு.
ஏன்னா நாம் சாதாரணமான நிலையில் நல்ல முடிவு எடுக்க முடியும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் எடுக்கிற முடிவு சரியாகவே இருக்காது. நீ யோசிச்சு பாருங்கள், இந்த சொந்த வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே நாம் எடுக்கிற முடிவு சரியாகவே இருக்காது. நம்ம நிதானமாக ஆராய்ந்து எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். அதனால தான் அநேக ஊழியக்காரன் என்ன செய்கிறாங்க, நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கிறார்கள். பாடல்கள் மூலமாக, கத்தி கூப்பாடு போடுவதன் மூலமாக, இல்லையா? அவங்க அதெல்லாம் சரி, எப்படியாகிலும் நம்மை அவருடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வர, அவர் சொல்வதை செய்ய வைக்க அங்கே செயலாற்றுவது பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி பைபிள் அழகாக சொல்லும் பார்த்துக்கிடுங்க. மத்திய 12 அதிகாரம். அவர் கூக்குரலிட மாட்டார், அவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். கூக்குரல் கிடையாது அவர்கிட்ட. இயேசு கிறிஸ்து அந்த மத்திய 12 அதிகாரம் 18 20 வரைக்கும் பிற வாசிங்க நீங்கள் வீட்டில். அன்பார்ந்த இயேசு ஒரு கண்ணியமான மனிதனாக அந்த உலகத்தில் ஒரு வாழ்கிறார் பார்த்துக்கிடுங்க. கண்ணியமான தேவகுமாரனாக மங்கி எரிகின்ற திரியை அங்கே அணையாதபடி, நெறிந்த நாணலை முறியாதபடி மிகுந்த பெருந்தன்மையோடு செயல்படுகின்ற, கத்தி கூப்பாடு போடாத, சண்டை சச்சரவு செய்யாத அங்கே ஒரு அருமையான ஒரு தெய்வமாக இந்த உலகத்தில் அவர் வாழ்கிறார். அன்பான கத்தி கூப்பாடு போட்டு இப்போ விசில்லாம் பறக்குது. சில இதெல்லாம் அங்கே டிவியில் பார்க்கும்போது விசில் அடிக்கிறாங்க. அங்கே சாதாரணமாக நம்ம பேசத்தகாத வார்த்தைலாம் அங்கே பேசப்படுது. இன்டீசெண்டான வார்த்தைகள் நினைக்கிறோமே, அப்படிப்பட்ட அவலட்சணமான வார்த்தைகள் அங்கே மேடையில் சொல்லப்படுது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் என்ற பெயரில் இந்த உலகத்தில் பல்வேறு ஏமாற்றுகரமான செயல்களை செய்த மக்கள் வந்துட்டாங்க. உங்களை உணர்ச்சி, ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கிடுங்க, உங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள். நீங்கள் நார்மலாக திங்க் பண்ணாதபடி உங்களை எமோஷனல் ஆக்குறாங்கனாலே சுதாரிச்சுக்கிடுங்க. ஓ, இவன் நம்மளை ஏமாற்ற போகிறான். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். முனைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த திரித்துவ தெய்வமே நம்முடைய கடவுள், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வழி, ஆவியானவரே நம்முடைய பலன். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆவியானுடைய பலத்தினாலே இயேசுவின் சிந்தையோடு திருத்துவ தெய்வத்தின் நாமத்திற்கு மகிமையுள்ள மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். தவறான கொள்கைகளை கொண்ட மக்களிடமிருந்து நாம் விலகி இருப்போம். கர்த்தருக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக சாட்சி பெற திருத்துவ தெய்வம்தாமே நாடோறும் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய செய்தியை கேட்ட நாம் தொடர்ந்து நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீதங்களிலே 49வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 49. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 336வது பாடல், கீர்த்தனை 336வது பாடல், தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே என்ற பாடல் உற்சாகத்தோடு நாம் பாடலாம். பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே
பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கத்தாய் நீத்தியம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கத்தாய் நீத்தியம் துதியுமக்கே ஆரியுள்ளகனிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே வாரிகை புரட்டி உருள செய்தேகன பாம்பு சிராக்கி வைத்தார் வாரிகை புரட்டி உருள செய்தேகன பாம்பு சிராக்கி வைத்தார் தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கத்தாய் நீத்தியம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கத்தாய் நீத்தியம் துதியுமக்கே நீங்கள் தினமெதிலோ தோளில் எந்தெந்த வகைகளிலோ உன் திருமறைப்படி ஒழுங்கிட எமக்கருள் பூண்டியை காத்துக் கொள்வார் உன் திருமறைப்படி ஒழுங்கிட எமக்கருள் பூண்டியை காத்துக் கொள்வார் தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கத்தாய் நீத்தியம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கத்தாய் நீத்தியம் துதியுமக்கே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த திருத்துவ திருநாளிலே உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜூன் மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையிலே பல்வேறு இடங்களில் இருந்து இணைந்து கொண்ட அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி. அனைவரின் பெயர் பெயராக நீர் சந்தியும் குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள் குடும்பத்தின் காரியங்களில் அவற்றை அனுகூலப்படுத்தி கொடுப்பீராக. பரம தகப்பனே, என்னுடைய பாரத தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்திலே இந்த தொற்று நோயானது முற்றிலுமாக அகன்று போகட்டும். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் விடுதலையும் ஆசீர்வாதத்தினை கட்டளையிடும். குறிப்பாக வழிபாட்டு ஸ்தலங்கள் இந்த தேவ ஆலயங்கள் யாவும் திறக்கப்பட்டு உம்மை நாங்கள் பணிந்து கொள்கின்ற சூழ்நிலைகளை கற்று விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க ஜெபிக்கின்றோம். வியாதிகளில் பலவீனங்களை கஷ்டப்படுற அனைவருக்கும் நல்ல சரீர சோத்தை பலத்தை நீ சம்பூர்ணமாக கட்டளையிடும். தேவனை கர்த்தாவே, தொற்று நோய்க்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறையினர், தேவனை கர்த்தாவே, கடைநிலை ஊழியர்கள், ஆண்டவரே, இன்னுமாக காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், கிருபியாக நீர் கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாக தேசத்திலே நல்ல விடுதலையை நீர் கிருபை சம்பூர்ணப்படுத்தி கொடுக்க செபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த பிள்ளைகளுக்காக கூட மன்றாடுகிறோம் சுவாமி. ஆறுதலை சமாதானத்தை பெருக பண்ணும். எங்களுடைய சிறியவர்கள், வாலிப தம்பி தங்கையர், ஆண்டவர் பெரியவர்கள், வயது முதிர்ந்தோர் எல்லாரையும் கிருபியாக நீர் கண்ணோக்கி பாரும். தேவனை கர்த்தாவுடைய சேகரத்தையும் அவருடைய அனைத்து சபைகளையும் ஆசீர்வதியும். வெளியிடங்கள் உள்ள எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களை கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். தேவனை கர்த்தாவே, வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் எங்கிருந்தாலும் இந்த ஆறானில் பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொருளாதார நெருக்கடிகளினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். தேவனை கர்த்தா நாள்தோறும் உழைத்து சம்பாத்தியம் செய்து சாப்பிடுகின்ற பிள்ளைகள் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். பல்வேறு இடங்களிலே தன்னுடைய தொழில் நிமித்தமாக சென்று தன்னுடைய சொந்த இடங்களுக்கு அன்றை திரும்பி கொண்டிருக்கின்ற, அதன் மூலமாக பல்வேறு ஆண்டவரை நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக கூட நான் விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனை கர்த்தாவே, அந்த தொழிலாளர் பெருமக்களை கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய வாழ்விலே ஆண்டவரை பல்வேறுமான நெருக்கடிகளுக்கு ஆளாகாதபடி சீக்கிரமாக விடுதலை கட்டிட மாற்றாடுகின்றோம். பரம தகப்பனே, விஞ்ஞானிகள், மருத்துவத்துறையில் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக தடுப்பு மருந்துகள் தேவனை கர்த்தாவே கண்டுபிடிக்கப்படத்தக்கதாக, அந்த தேவனை சிகிச்சை மருந்துகள் எல்லாம் கிடைக்கத்தக்கதாக ஆண்டு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க மாற்றாடுகின்றோம். உலகமே தவித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, இந்த போராட்ட காலத்திலே கர்த்தருடைய மகத்துவமுள்ள பிரசனம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். நீரே அண்ட சராசத்தை ஆளுகை செய்கிறேன்.
படைத்த நீரே இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை நேசிக்கிறீர். தேவன கர்த்தாவே, பெற்றோர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய வியாதி நேரத்தில் ஆண்டவரை தவித்து கொண்டிருப்பார்கள், அதுபோல நீர் இந்த உலகம் பூர்ண விடுதலை அடைவதற்காக ஆண்டவரே நீ தவித்து கொண்டிருக்கிறீர். தேவன கர்த்தாவே, மக்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானம் கிருபையை தாரும். நாங்களும் நல்ல பொறுப்புள்ள குடிமக்களாக எங்களுடைய பங்கை நிறைவேற்ற தேவரீ துணை செய்யும். இந்த கிருபை நாளை ஆண்டு கொள்வீராக. இந்த புதிய மாதம் முழுவதிலும் இந்த பலத்த கரங்களை துணை நிற்கட்டும். தெய்வீக ஆசீர்வாதத்தை நிறைவாக தாரும், ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்களிலே 321வது பாடலை பாடுவோம். திருத்துவ திருநாள் கூறிய மற்றொரு பாடல் கீதங்கள் 321, பாமாலை 143. பாமாலை கிறிஸ்து சபை பாமாலை 143 பாடலாம். ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. அவருக்கு நன்றி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.